சீர்காழி பசுமை தாயக அமைப்பினர் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மரங்கள் வெட்டப்படுவதை கண்டித்தும் மாற்று நடவு செய்ய வேண்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி நகர் பகுதியிலிருந்து சட்டநாதபுரம் வரை சாலை விரிவாக்க பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் கடந்த சில மாதங்களாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை விரிவாக்க பணிக்காக 100 ஆண்டுகளுக்கு மேல் சாலை ஓரத்தில் உள்ள உயிருள்ள வேப்பமரம் மற்றும் புளிய மரம் உள்ளிட்ட மரங்களை வெட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மரங்களை வெட்டாமல் உயிருடன் எடுத்து மாற்று நடவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி பசுமை தாயக அமைப்பினர் தென்பாதி பகுதியில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக தென்பாதி பகுதியிலிருந்து கையில் மாலையுடன் சங்கு முழங்க 200 மீட்டர் தூரம் பேரணியாக சென்று உயிருடன் இருந்த வேப்ப மரத்துக்கு மாலை அணிவித்து இறுதி சடங்கு செய்யும் நிகழ்வில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி பெண்கள் ஒப்பாரி வைத்து அழுதனர். இந்நிகழ்வில் பசுமை தாயக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். வேர்பிடிப்பு ஆழமாக அசையாமல் இருக்கக்கூடிய வலிமை பெற்றது. அத்தகைய மரங்களை இந்த பகுதியிலே சாலை விரிவாக்கம் செய்கின்ற போது இலைகளை கிளைகளை தவித்துவிட்டு பள்ளிக்கூடங்கள், பூங்காக்கள், ஏரிகள், குளங்கள், இடுகாடுகள் ஆகிய பகுதிகளில் மாற்று நடவு செய்தால் ஓராண்டிலே பழைய நிலைக்கு இந்த மரங்கள் வந்துவிடும். மாறாக அடியோடு வெட்டிவிட்டு ஒரு மரத்தை வெட்டினால் 10 மரம் நட உத்தரவு இருக்குது என்ற காரணத்தை காட்டி மரங்களை நடவு செய்ய மாட்டுகிறார்கள். நட்ட மரம் பராமரிக்க மாட்டுகிறார்கள். இருந்த போதிலும் இந்த மாற்று நடவு செய்தால் ஓராண்டுகளில் மீண்டும் இந்த பறவைகளுக்கு ஒரு நல்ல மாளிகையாக, நமக்கு நல்ல சுகாதாரமான காற்றை வழங்கக்கூடிய இந்த நாட்டு மரங்களை அடியோடு அடிப்பதை பசுமை தாயகம் அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. இதை மாற்று நடவு செய்ய வேண்டும் என்று இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஒவ்வொரு மரங்களும் மாற்று நடவு செய்கின்ற பொழுது ஓராண்டிலே பழைய நிலைக்கு வந்து விடுகிறது. இதை போல நாங்கள் 5 மரங்களை பசுமை தாயக அமைப்பு மாற்று நடவு செய்து காப்பாற்றி இருக்கிறது. அரசிடம் வேளாண் துறை இருக்கிறது, தோட்டக்கலைத்துறை இருக்கிறது, அரசு எந்திரம் இருக்கிறது. உங்களுக்கு மனம்தான் வேண்டும். அத்தகைய இந்த மரங்களை காலநிலை மாற்றத்தால் வரக்கூடிய வெப்ப அலையை தடுக்க ஒரே வழி மரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும், மரங்களை நாம் காப்பாற்ற வேண்டும். இந்த மரங்களை அடியோடு அழிக்காமல் இந்த 150 ஆண்டு உள்ள இந்த அரச மரம் இப்ப வெட்ட இருக்கிறார்கள். இந்த மரத்தை முன்மாதிரியாக நாங்கள் பசுமை தாயகம் மாற்று நடவு செய்து காட்டுகிறோம். இல்லை என்று சொன்னால் நீங்க நடுங்கள் என்ற கோரிக்கை நாங்க வைக்கிறோம். அரசுக்கு உங்களுக்கு முடியல, உங்களால முடியாதுன்னு சொன்னாக்கா அதை நாங்க முன்மாதிரியே செஞ்சு காட்டுறோம். எங்களுக்கு வழிவிடுங்க, இல்ல நல்ல விஷயத்தை நீங்க செய்யுங்க. தமிழக அரசு பசுமையை பாதுகாக்கிறோம், காலநிலை மாற்றத்துக்காக நாங்க மரங்களை வளர்ப்பதற்காக நாங்கள் செயலாற்றி வருகிறோம் என்று சொல்லக்கூடிய அரசு இத்தகைய மரங்களை அடியோடு அழிக்காமல் இலைகளையும் கிளைகளையும் கழித்து விட்டு மாற்று நடவு செய்ய வேண்டும் என்று பசுமை தாயகம் மயிலாடுதுறை சீர்காழி பகுதியிலே இந்த அறவழி போராட்டத்தை, ஒப்பாரி போராட்டத்தை பெண்கள் எல்லாம் இந்த மரங்களை கட்டிப்பிடித்து ஒரு தாயை இழப்பதாக கருதி அழுத காட்சிகளை இந்த ஊடக நண்பர்கள் பார்த்தீர்கள். இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த நாட்டுடைய முதலமைச்சருக்கு எங்களுடைய கோரிக்கையை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக, எங்களுடைய வழியை இந்த அழுகையின் சார்பாக வெளிப்படுத்தி இருக்கிறோம். இந்த அரசு நடவடிக்கை எடுத்து மரங்களை மாற்று நடவு செய்ய வேண்டும் என்று கோரி நன்றி சொல்கிறோம். நன்றி.